அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, கன்னிகா வாலஜாப்பேட்டையிலிருந்து கேட்டிருக்காங்க. வெள்ளி விலை வேகமாக அதிகரித்து வருவதால் நான் சில்வர் ETF திட்டத்தில் முதலீடு செய்ய விரும்புகிறேன். இதில் நல்ல லாபம் கிடைக்குமா? நிறைய பேரோட கேள்வியாக இருக்கு சார். கோல்டு என்னால பெருசா பண்ண முடியல, சில்வர் ரேட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, நான் அதுக்கு பண்ணலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க நிறைய பேர். கரெக்டான கொஸ்டின் கார்த்திக். இது வந்து சில்வர் வந்து அகெயின் பெரிய லெவல்ல வந்து க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா சில்வரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் சைட்லயும் வந்து யூசேஜ் ஜாஸ்தி. எக்ஸாக்ட்லி சில்வரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி டெக்னாலஜி பேஸ்டு லைக் 5G இருக்கலாம், ஒரு ஸ்மார்ட் போன்ஸா இருக்கலாம், இதுல எல்லாமே சில்வரோட காம்பனன்ட் உள்ள வரும். அண்ட் தேர்டு வந்து உங்களுக்கு சில்வரோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் பயங்கரமா ஏறிட்டு இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில்வரோட ப்ரொடக்ஷன் கம்மியாயிட்டு இருக்கு. அண்ட் சில்வர் ஓரே வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நேச்சுரலா கிடைக்கிற ஒரு ஐட்டம்ங்கிறனால நாள் போக 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 உங்களுக்கு என்ன ஆகும்னா இதோட ரிசோர்சஸ் காலி ஆயிட்டே தான் வரும். அப்போ ஆப்வியஸ்லி வந்து சில்வர் வில் பி டூயிங் குட். அதனால கண்டிப்பா வந்து சில்வர்ல கண்டிப்பா ETF இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு விஷயம். தாட் ப்ராசஸ், ரைட்டான தாட் ப்ராசஸ். கோல்டா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும், ஈக்விட்டியா இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும், எனிதிங் ஃபார் தட் மேட்டர், வேல்யூவேஷன் பீக்ல போனதுக்கு அப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ்க்கு போய் இறங்கி திருப்பி தான் மேலே ஏறும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும், அந்த மெச்சூரிட்டி இருக்கணும். அண்ட் நீங்க ஒரு 5 years பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறாங்க, 10 years பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறாங்கன்னா சூப்பரா அவங்க ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். கரெக்டா சொன்னீங்க சார். நிறைய பேர் போட்ட உடனே ஐயோ இறங்கிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்துருவாங்க. எக்ஸாக்ட்லி புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ. ஓகே, சூப்பர்.